பண்டைய காலத்துல நம் முன்னோர்கள் சமையலுக்காக என்ன பாத்திரங்கள் யூஸ் செஞ்சுட்டு இருந்திருக்காங்க, இப்போ நம்ம சமீபத்த காலத்துல என்ன மாதிரி யூஸ் பண்றோம், இதுல எது சிறந்தது, எது நம்ம உடம்புக்கு கேடு விளைவிக்க கூடியதா அமைகிறது என்கிற ஒரு அலசலை தான் இன்று நம்ம பார்க்க இருக்கிறோம். நமது மூதாதையர்கள் செம்பு பாத்திரம், பித்தளை, வெங்கலம், இரும்பு பாத்திரம் மற்றும் மட்பாண்டங்கள், கல் சட்டி இவையெல்லாம் தான் புழக்கத்துல அன்னைக்கு இருந்திருக்கு. இதை பத்தி ஒவ்வொன்றா நம்ம என்ன சிறப்பு, இதுல என்ன மகத்துவம் அப்படின்னு பார்த்துக்கிட்டே வருவோம். ஃபர்ஸ்ட் காப்பர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். காப்பருங்கிறது செப்பு பாத்திரம். யூஸ்வலா பூஜை புனஸ்காரங்கள் அந்த மாதிரி விஷயங்கள்ல நிறைய யூஸ் பண்றது உண்டு. காப்பர் சமையல்ல யூஸ் பண்றது இல்லை, தண்ணி சேகரித்து வச்சுப்பாங்க. அதில் தண்ணி ஸ்டோர் பண்ணி நம்ம குடிக்கிறது மிகவும் சிறப்பாக அமையும். அப்புறம் ரொம்ப சிறப்பாக யூஸ் பண்ணிக்கிட்டே வந்தது பிராஸ் அண்ட் பிரான்ஸ், அதாவது பித்தளை மற்றும் வெங்கலம். இந்த பிராஸ்ங்கிறது மூலப்பொருள் காப்பர் தான், பட் 70% காப்பர் இருக்கு, கூட ஒரு 30% ஜிங்க் ஆட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த அலாய் தான் பித்தளை பிராஸாக அமையுது. இதே நீங்க பிரான்ஸ் வெங்கலம் பார்த்தீங்கன்னா இதில் 90% காப்பர் இருக்கு, பிளஸ் ஒரு 10% டின் இருக்கு. ஸோ இந்த இரண்டுமே நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணணும்னா உள்ள கோட்டிங் கொடுக்கணும். அந்த கோட்டிங் டின் இஎம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த டின்னுனால கோட்டிங் கொடுத்தாதான் இது சமையலுக்கு யூஸ் பண்ண முடியும். யூஸ்வலா பிராஸ் அண்ட் பிரான்ஸ் நிறைய நம்ம பூஜை சாமான்கள்ல நிறைய இருக்கும். கோயில்ல பாத்தீங்கன்னா அந்த மணி, கோயில்ல அந்த பெல் பிராஸ்ல ஆனது, பெரிய பெரிய குத்து விளக்கு, சிற்பம் கோயில்ல அமைகிறது, இதெல்லாமே இந்த மெட்டல் பிராஸ் அண்ட் பிரான்ஸ்ல தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ யூஸ்வலா இந்த பிராஸ் பிரான்ஸ், இந்த பித்தளை வெங்கலம்ங்கிற பாத்திரம் இட்ஸ் கொரோசிவ். எந்த மெட்டலுமே ஈஸியா நம்ம சமைக்கிற போது நம்ம சமைக்கிற உணவுல ரியாக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. கொரோசிவ் நேச்சர் அப்படின்னு சொல்லுவோம். எப்போ ரியாக்ட் ஆகும்னா ஒன்று ஆசிட் பேசிஸ் இல்லைன்னா ஆல்கலி பேசிஸ் கூட ரியாக்ட் ஆகும். அதாவது நம்ம உப்பு யூஸ் பண்ணி சமைக்கிறோம், ஏதாவது பதார்த்தங்கள் செய்கிறோம், இல்லைன்னா புளிப்பு சார்ந்த உணவுகள், அதாவது தக்காளி இல்லைன்னா நீங்க டாமரின் யூஸ் பண்றீங்க, எலுமிச்சம் சாறு யூஸ் பண்றீங்க, இல்லை புளிக்கிற தன்மை மிகுந்த கர்ட் அந்த மாதிரி எல்லாம் வச்சு சமைக்கிறீங்கன்னா யூஸ்வலா இந்த மெட்டல் ரியாக்ட் ஆகும் நம்ம ஃபுட்டு கூட. அதனால அதை கவனத்துல கொள்ளணும். ஸோ பித்தளையில நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம்னா, அதில் யூஸ்வலா ஒரு நல்ல நாள் அதுவுமா இல்லை சாமிக்கு படைக்கும் போது, பூஜை செய்யும் போது, அந்த மாதிரி நேரங்களில் பித்தளை கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. இதில் சாதம் வடிக்கலாம், இல்லைன்னா பொங்கல் வெரைட்டி, சக்கரை பொங்கல் செய்யலாம், பால் பொங்கல் செய்யலாம், பால் காய்ச்சுவாங்க அதில். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பித்தளை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பிரான்ஸ்ல கண்டிப்பா உள்ள கோட்டிங் இருக்கணும், இஎம்மோட கோட்டிங் உள்ள இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நீங்க சமைக்கும் போது என்ன வேணா சமைக்கலாம். பட் என்னன்னா முக்கியமாக இங்க ஆசிடிக் நேச்சர் அந்த மாதிரி ஏதாவது நீங்க புளிப்பு தன்மை உள்ள உணவை நீங்க சமைச்சிங்கன்னா அது யூஸ்வலா ஒரு 2-3 ஹவர்ஸ்க்குள்ள, அதாவது அந்த சூடு ஆறுறதுக்குள்ள அது ஃபினிஷ் ஆயிட்டா பரவாயில்ல. பட் அதுக்கு மேல அது இருந்ததுன்னா நீங்க வேற கண்டெய்னர்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். இப்போ காலையில சமைச்சது ஈவினிங் நைட் அந்த மாதிரி ஸ்டோர் பண்றதுக்கு இந்த வெங்கல பாத்திரம் பித்தளை பாத்திரம் சிறப்பாக இருக்காது, செயல்படாது. ஸோ அதை நம்ம கவனத்தை கொள்ளணும். இரும்பு பாத்திரம் யூஸ் பண்ணும்போது மெயினா அது ரஸ்ட் ஃபார்ம் ஆகாம நம்ம கவனத்துல பார்த்துக்கணும். இது யூஸ்வலா இரும்பு பாத்திரம் நம்ம தோசை ஊத்துறதுக்கு, இல்லை சப்பாத்தி சுடுறதுக்கு, இல்லை ஒரு ஸ்டர் ஃப்ரை மாதிரி, ட்ரை ரோஸ்ட் மாதிரி, வறுவல் மாதிரி, ரோஸ்ட் மாதிரி அந்த மாதிரி செய்யறதுக்கு எல்லாமே நம்ம இரும்பு பாத்திரங்கள், இரும்பு கடாய், இரும்பு கல் அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே வரலாம். இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டே வரும்போது நமக்கு அயர்ன் டெஃபிஷியன்சி, அனிமியா, அதாவது ரத்த சோகை ஏற்படாம நம்மளை பாதுகாத்து கொள்ளலாம். கல் சட்டி, மண்பாண்டங்கள் இதுவும் நம் மூதாதையர்கள் யூஸ் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ இதுல என்ன டிஷ்ஷஸும் நம்ம பண்ணலாம். இந்த மண் சட்டியில என்னன்னா சூடு பிடிக்க கொஞ்சம் லேட் ஆகும், பட் ஒன்ஸ் அந்த ஹீட் ரீட்டைன் பண்றது ரொம்ப நேரம் நல்லா ரீட்டைன் ஆகும் ஹீட். ஸோ இது குக்கிங் டைம் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகுற மாதிரி இருக்கும், பட் இதுல இருக்கிற நியூட்ரியன்ட் வேல்யூ, இதுல இருக்கிற டேஸ்ட் அப்படியே ரீட்டைன் ஆகும் இந்த மண் பாத்திரங்கள்ல. யூஸ்வலா நம்ம இந்தியா மாதிரி டிராபிக்கல் வெதர் இருக்கிற
பிளேஸில் வந்து நம்ம வாட்டர் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். மண்பானையில் நீங்கள் தண்ணி சேகரித்து வச்சு அதை வந்து குடிச்சிங்கன்னா ஃப்ரிட்ஜில் வைக்காமலே நல்ல ஜில்லு ஜில்லுன்னு வாட்டர் உங்களுக்கு ரெடி ஆகிடும். நீங்கள் என்ன மாதிரி சமையல் கூட மண் பாத்திரத்தில் செய்யலாம். ஏன்னா இது எது கூடயும் எந்த மாதிரி தன்மையான உணவு கூடயும் ரியாக்ட் ஆகாது. இன்னும் என்ன சிறப்புன்னா இது போரஸ் நேச்சர் இருக்குது. இது வந்து நல்லா ப்ரீத் பண்ணுறனால நம்ம ஃபர்மெண்டிங் ஃபுட்ஸ், அதாவது கூழ் வகைகள் இல்லை கஞ்சி வகைகள், இந்த மாதிரி ஃபர்மெண்டிங் ஃபுட்ஸ் பண்ணுறதுக்கு இது உகந்த பாத்திரமாக அமையும் இந்த மண்பாண்டங்கள். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஜாடி வகைகள், கண்ணாடி ஜாடி, பீங்கான் ஜாடி, அதெல்லாமே நீங்கள் கல் உப்பு ஸ்டோர் பண்ணிக்கிறது, ஊறுகாய் வகைகள் ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு, அந்த மாதிரி திங்ஸுக்கு நீங்கள் ஜாடிகள், பீங்கான் ஜாடிகளை யூஸ் பண்ணிகிட்டே வரலாம். இந்த அலுமினியம் அண்ட் இண்டோலியம் பாத்திரங்கள் வந்து நம்ம இடைக்காலத்தில் தான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அதாவது ஆங்கிலேயர் ஆட்சிகள் காலத்தில் வந்து நம்ம ஜெயிலில் தான் ஃபஸ்ட்டு இந்த அலுமினியம் யூசேஜ் வந்து இருந்தது அப்படின்னு நம்பப்படுது. ஸோ இப்போ வந்து நம்ம கண்டினியூஸாக அலுமினியமில் சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டே வரும்போது அந்த நம்ம சமைக்கிற சாப்பாடில் அந்த அலுமினியம் ஆக்சைடாகவோ அந்த கெமிக்கல் ரியாக்ட் ஆகிறனால என்ன ஆகுதுன்னா நிறைய நாள் நம்ம அந்த மாதிரி சாப்பிட்டுக்கிட்டே வரும்போது ஸ்லோ பாய்சனாக மாறுகிறது. நம்ம உடம்புக்குள்ள இன்டர்னல் ஆர்கன்ஸ்குள்ள வந்து அது தங்குறதுனால நம்ம இன்டர்னல் ஆர்கன் சரியாக செயல்பட முடியாத வாய்ப்பாக அமைகிறது. அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக நம்ம நரம்பு மண்டலம் மற்றும் மூளையை தாக்குகிறது. இது வந்து ஒரு நியூரோடாக்சின் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ குறிப்பாக பார்க்கப்படுற அல்சைமர்ஸ், பார்க்கின்சோன்ஸ், இந்த மாதிரி டிசீசஸ்ல இந்த அலுமினியம் டாக்சின் வந்து ஒரு முக்கியமாக காரணியாகவே அமைகிறது. நம்மெல்லாம் வந்து அலுமினியம் குக்கர் எல்லா வீடுகள்லையும் இந்தியா ஹவுஸ் ஹோல்ட்ஸில் இருக்கிறது தான், அதில் சாப்பிட்டு தான் வளர்ந்துருக்கோம். ஸோ நம்ம இப்போ போய் ஒரு டெஸ்ட் பண்ணிக்கிட்டா கண்டிப்பாக நம்ம அத்தனை பேர் உடம்புக்குள்ளேயும் அலுமினியம் டாக்ஸிசிட்டி இருக்கும். ஸோ இந்த மாடர்ன் ஃபாஸ்ட் பேஸ்ட் வேர்ல்டில் கன்வீனியன்ஸுக்காக நம்ம எல்லோருமே வீட்டில் யூஸ் பண்ணுறது நான்ஸ்டிக் மெட்டீரியல். ஸோ இதில் இருக்கிற PTFE, PFOA போன்ற பல கெமிக்கல்ஸ் வந்து பொட்டென்ஷியல் கார்சினோஜன்னு ப்ரூவே ஆயிருக்கு. இது வந்து நம்ம உடம்புல இருக்கிற செக்ஸ் ஹார்மோன்ஸ், ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் எல்லாத்தையும் டிஸ்டர்ப் பண்ணுது. எண்டோக்ரைன் டிஸ்டர்ப்டாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால தான் நிறைய வியாதிகள், இப்போ வந்து PCOS அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இது தைராய்டு டிஸார்டர்ஸ், இந்த மாதிரி ஹார்மோனல் டிஸார்டர்ஸுக்கு இந்த நான்ஸ்டிக் கோட்டிங் யூஸ் பண்ணுறது ஒரு முக்கியமாக காரணியாகவே அமையுது. இது மட்டும் இல்லாமல் குழந்தைகளில் வர்ற சைல்டு டெவலப்மெண்டல் டிலேஸுக்கும் இது ஒரு முக்கியமான காரணம். இந்த டெஃப்லான் கோட்டிங் நம் உள் உறுப்புகளை பாதிக்குது, நம்ம இம்யூன் சிஸ்டமை சிதைக்குது. இப்படிப்பட்ட நான்ஸ்டிக் நமக்கு தேவையா சொல்லுங்க? நம்ம ஏன் நான்ஸ்டிக்கை தவிர்த்துட்டு நம்ம ட்ரெடிஷ்னல் குக்வேர்ஸுக்கு, யூட்டென்சில்ஸுக்கு திரும்ப போகணும்? அதுக்கு பின்னால் ஒளிந்திருக்கும் அறிவியல் என்னன்னு ஒரு அலசல் பார்ப்போம். இப்போ நம்ம பிரபஞ்சம் பஞ்ச தத்துவத்தால் ஆனது அப்படின்னு சொல்றோம். 5 எலிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது எர்த், நீர், நெருப்பு, காற்று அண்ட் ஆகாயம். இப்போ வந்து இந்த 5 ஃபிங்கர்ஸும் இந்த 5 எலிமெண்ட்ஸை ரெப்ரசன்ட் பண்ணும். நான் சொன்ன அதே ஆர்டர்ல தான் இது ரெப்ரசன்ட் பண்ணும். இது எர்த், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இந்த எர்த் பார்த்தீங்கன்னா பூமி, அதாவது எர்த் பார்த்தீங்கன்னா இது ஒரு சாலிட். இது வந்து நம்ம தொட்டு பார்க்க முடியும், உணர முடியும், பார்க்க முடியும். இது வந்து இட்ஸ் a சாலிட் சப்ஸ்டன்ஸ், ஸ்தூலம் அப்படின்னு சொல்றோம். அதே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீரா மாறுது, நெருப்பா மாறுது, காற்றா மாறுது, ஆகாயமா மாறுது. ஸோ ஆகாயம்ங்கிறது வந்து நம்மளால வந்து பார்க்க முடியாது. அதாவது ஒரு வெற்றிடம், அதாவது ஒன்றும் இல்லாத ஒரு தன்மையாக மாறுகிறது. ஸோ இங்க பாருங்க, எர்த்ல இருந்து சுழன்று இந்த எனர்ஜி ஸ்தூலமாக ஒரு வெற்றாக மாறுகிறது, ஈத்தர் ஸ்பேஸாக மாறுகிறது. ஸோ இதுதான் கன்ஸ்ட்ரக்டிவ் சைக்கிள் அப்படின்னு சொல்றோம். இந்த பிரபஞ்சத்திலையும்
இந்த சுழற்சி, இந்த கன்ஸ்ட்ரக்டிவ் சைக்கிள் இருக்கு. ஸோ நம்ம உடம்புலையும் இதே மாதிரி தான் எனர்ஜி சுழன்று வருது. இதை கன்ஸ்ட்ரக்டிவ் சைக்கிள்னு சொல்றோம். ஸோ அதனால தான் நம்ம we are the miniatures of the macrocosm. இதை தான் அண்டத்தில் உள்ளதே பிண்டம், பிண்டத்தில் உள்ளதே அண்டம் அப்படிங்கிறோம். ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்டிவ் சைக்கிள் தான் பார்த்தீங்கன்னா படைத்தல், காத்தல், அழித்தல்ங்கிற சைக்கிளும் வருது. இந்த எனர்ஜி சுழற்சி, இந்த கன்ஸ்ட்ரக்டிவ் சைக்கிளை தான் யோகா ஃபிலாசபியில் சக்ரா சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். சைனீஸ் மெடிசனில் இதை வந்து எனர்ஜி மெரிடியன்ஸ், அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி சுழற்சி, எனர்ஜி சுழற்சி வந்து சீராக நம்ம உடம்புல நடந்ததுன்னா எந்த நோய் நிலைக்கும் வாய்ப்பாக அமையாதுங்கிறது தான் இயற்கை மருத்துவத்துடைய கூற்றாக அமைகிறது. இதே தான் வந்து குவாண்டம் ஃபிசிக்ஸில் பார்த்தீங்கன்னா எனர்ஜி கேன் neither be created nor be destroyed, but it can be converted from one form to another form. Maybe heat எனர்ஜியிலேருந்து மெக்கானிக்கல் எனர்ஜியை மாற்றிக்கொள்ளலாம், இல்லைன்னா மெக்கானிக்கல் எனர்ஜியிலேருந்து கைனட்டிக் எனர்ஜியாக மாற்றிக்கொள்ளலாம். எனர்ஜியோட ஸ்வரூபம், ஃபார்ம் தான் மாறுமே ஒழிய நம்மளால் எனர்ஜியை கிரியேட் பண்ண முடியாது, டிஸ்ட்ராய் பண்ண முடியாது. ஸோ இதை அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த எனர்ஜி சுழற்சி, குவாண்டம் ஃபிசிக்ஸ் இதெல்லாம் பற்றி பார்த்தோம் இல்லையா? ஸோ இதுக்கும் நம்ம யூஸ் பண்ணுற பாத்திரத்துக்கும் சமையலுக்கும் என்ன சம்பந்தம் இல்லை, இப்போ பார்ப்போம் பாருங்க. ஸோ இப்போ வந்து இந்த செம்பு, பித்தளை, வெண்கலம், அயன், இந்த மாதிரி மெட்டல்ஸ் எல்லாம் வந்து நமக்கு எர்த்ஸ் கிரஸ்ட்லேருந்து நம்ம எடுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக இந்த மண் பாண்டங்கள், கல் சட்டி, இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் எதை குறிக்குதுன்னா, நான் இப்போ சொன்ன பஞ்ச தத்துவாஸில் எர்த், அதாவது மண்ணை குறிக்குது. ஸோ இந்த மண், இந்த 5 எலிமெண்ட்ஸுமே நம்ம உடம்புல ஒவ்வொரு ஆர்கன்ஸையும் ரெப்ரசன்ட் பண்ணுது. இப்போ நம்ம பார்த்தோம், மண் எர்த்லேருந்து ஆரம்பித்து சுழற்சியாகி எனர்ஜி வந்து ஸ்தூலத்திலேருந்து சூக்ஷ்மம், சூக்ஷ்மத்திலேருந்து ஸ்தூலத்துக்கு எப்படி கன்ஸ்ட்ரக்டிவ் சைக்கிளாக போகுது அப்படின்னு பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நம்ம உடம்புல இருக்கிற டைஜஸ்டிவ் ஆர்கன்ஸ், அதாவது ஜீரண உறுப்புகள் வந்து மண் தத்துவத்தை சார்ந்தது. ஸோ இப்போ நான் டேக் ஹோம் மெசேஜ் இங்கே என்னன்னா, இந்த மாதிரி நம்ம நேச்சுரல் மெட்டீரியல்ஸ், இந்த பித்தளை, செம்பு, வெண்கலம், மண் இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது நம்ம உடம்புல ஏற்கனவே இருக்கிற சுழற்சி, அதாவது இந்த கன்ஸ்ட்ரக்டிவ் சைக்கிள் ஆஃப் எனர்ஜி வந்து அப்படியே ரீட்டைன் ஆகுது, மெயின்டைன் ஆகுது. இது வந்து நம் உடல் ஆரோக்கியத்திற்கு மேம்பட வாய்ப்பு உள்ளது. இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி நேச்சுரல் மெட்டீரியல்ஸ், இப்போ வந்து ஸ்டர்லிங் சில்வர், மண் பாத்திரங்கள், வெங்கல பாத்திரம், பித்தளை பாத்திரம், இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணும்போது அதில் இருக்கிற அந்த ரீட்டைன் ஆகிற அந்த நியூட்ரிஷன் வேல்யூவாக இருக்கட்டும், டேஸ்டாக இருக்கட்டும், அதை வந்து எந்த இப்போ நம்ம யூஸ் பண்ணுற எந்த பாத்திரமும் அதை அடிச்சுக்க முடியாது. நம்ம எல்லோருக்குமே நம்ம சிறு வயதில் வந்து நம்ம அம்மா செஞ்ச சக்கரை பொங்கல், இல்லை பாட்டி செஞ்ச சக்கரை பொங்கல், அதில் செஞ்ச பாயாசம், அதெல்லாம் கண்டிப்பாக அது ஞாபகம் இருக்கும் இத்தனை வருஷம் ஆனால் கூட. ஸோ அது நான் என்ன சொல்ல வரேன்னா, எப்படி அது வந்து நம்ம சொல்கிறோம் இம்யூன் சிஸ்டமை பூஸ்ட் பண்ணும், அது இட் இஸ் ஆன்டி மைக்ரோபியல் நேச்சர் இருக்குது அப்படியெல்லாம் சொல்கிறோம். அது வந்து பூஜை புனஸ்காரத்துக்கு யூஸ் பண்ணுறோம். ஏன்னா இட் என்ஹான்சஸ் த பாசிட்டிவிட்டி அப்படியெல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா? ஸோ அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, இந்த கன்ஸ்ட்ரக்டிவ் சைக்கிள், இந்த சுழற்சியை அது நம்ம உடம்புலையும் பிரபஞ்சத்திலையும் மெயின்டைன் பண்ண வைக்குது. ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ணுற இந்த டெஃப்லான், பிளாஸ்டிக், மற்ற மெட்டீரியல்ஸ் வந்து சிலிகான், அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் இதுக்கு கால் தூசி கூட சமம் கிடையாது. நேர்களே, நீங்கள் யோசிச்சுக்கோங்க, நமக்கு டெஃப்லான் கோட்டிங், நான்ஸ்டிக் தேவையான. உங்கள் அனைவருக்கும் இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் our channel Health Support 360. Follow us on Facebook. நன்றி, வணக்கம்.